ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். என்னடா திருதிருப்புன்னு சிவனுடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? நான் போயிட்டு வந்த டூரில் இது இன்னொன்று முக்கியமான ஒரு பிளேஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் போயிருக்கங்களா என்னான்னு தெரியாது. இந்த டெம்பிளுடைய பேர் முருதேஸ்வரர். இந்த முருதேஸ்வரர் பார்க்குறதுக்கெல்லாம் 2 கண்ணெல்லாம் பத்தாது, 100 கண்ணாவது நமக்கு வேணும். அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய சிவபெருமான். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் பார்த்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கோபுரம். அந்த கோபுரத்தினுடைய அடிகள் எவ்வளோன்னு பார்த்தாங்கன்னா, அதாவது நம்முடைய சிவபெருமானுடைய அடி எவ்வளோன்னு பார்த்தாங்கன்னா 123. கோபுரத்தினுடைய அடி எவ்வளோன்னு பார்த்தாங்கன்னா 237. அப்படியே பார்த்தா எப்பா எனக்கெல்லாம் வரவே பிடிக்கவே இல்லை, அப்படி இருந்துச்சு. அவ்வளோ அழகு. 3 சைடும் கடலால் சூழ்ந்து, ஒரு சைடு சிவபெருமான் நடுவில் உட்காந்துட்ருப்பார் பாருங்க, அவ்வளோ அழகு. இந்த ஃபோட்டோவில் பார்த்துக்கங்க நீங்கள். அப்போ இந்த இந்த சிவபெருமானுடைய எதுக்காக இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சிவபெருமான் இருக்கிறார் என்பதை நீங்கள் அதை பற்றிய வரலாறும் அதை பற்றி சிறப்புகளை பற்றி நான் கூறுகிறேன். வாருங்கள், பிடித்திருந்தால் கடைசி வரை பாருங்கள். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழமையான கோவில்களில் சிவபெருமான் லிங்க ரூபமாக வழிபடுகிறார். நம்ம எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவோம், லிங்கம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது சிவபெருமானே லிங்க ரூபமாக வழிபடுகிறார். கர்நாடகா மாநிலத்தில் அரபிக்கடலோரத்தில் முருதேஸ்வரர் கோயில் சிவபக்தர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு முறையாவது இது பார்க்க வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம்மா. அந்த பொக்கிஷத்தை நாம் பார்க்காமல் இருக்க வேண்டாம். எவ்வளவோ ஃபாரின்னு, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்துன்னு போகிறேன். இப்போ எங்கள் பசங்களே எனக்கு ஆசை, இந்த இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் அப்படின்றலாம். சரி, அவங்களுக்கும் ஒரு நாள் டைம் வரும் அப்படின்னு நான் கடவுள் மேலே பாரத்தை பெற்றுட்டு நான் விட்டுட்டேன். இப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாமா? வாருங்கள். இந்த கோயில் தான் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சிவபெருமானாக இந்த சிலையை அமைத்திருக்கிறார்கள். எப்படி தான் இந்த சிலையெல்லாம் செய்தாங்க, வச்சாங்க, ஒன்றுமே புரியலம்மா. எப்படி தான் இதை பண்ணாங்கன்ட்டு ஒவ்வொன்றும் பிரமிப்பாக இருக்கும். அதாவது மக்களை கடவுள் படைச்சார். ஆனால் மக்கள் எப்படி தான் இப்படியெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி இப்படியெல்லாம் நமக்கு நிறைய இயற்கை காட்சிகளை காமிக்கிறாங்கன்னு புரியவே புரியாது. அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இந்த முருதேஸ்வரன்றது அந்த 3 சைடு தண்ணி இருக்கும், நடுப்புற அந்த 3வது அந்த ஒரு ஓரமாக இவர் இருப்பார். யார்? நம்ம முருதேஸ்வரர். ஆனால் இந்த கோபுரம் என்னென்னா தனியாக கட்டியிருப்பாங்க. தனியாக கட்டிட்டு இதில் லிஃப்ட்டு வச்சு இதில் 20 அடுக்கு மாடி கோபுரம். இதன் மேலே உச்சியில் சென்று பார்த்தோங்கன்னா சிவனுடைய ஃபுல் உருவத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கார்கள். அதில் இந்த மாடமாக இருக்குது பாருங்கள், அந்த மாடத்திலிருந்து தான் சிவனை ஃபுல் உருவமாக நம்ம தரிசனம் செய்யலாம். அதுக்காக தான் இந்த கோபுரத்தில் பாருங்கள் எல்லா தெய்வமும் கோபுரத்துக்குள்ளே இருப்பாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம். ஆனால் இந்த சிவனுக்கு மட்டும் சிவன் வெளியிலேருந்து கோபுரத்து வழியாக சிவனை பார்க்குறது அவ்வளோ விசேஷன்றதுனால நாங்களாம் மேலே ஏறி போய் டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு வந்தோம். அது இந்த சிவபெருமானுடைய சிலைக்கு கீழே மிருதேஷலிங்கம் என்று ஒரு ஆத்மலிங்கம் இருக்கிறதாக பக்தர்களெல்லாம் கூறுகிறார்கள். அதனால் இந்த சந்நிதியில் பக்தர்கள் யாரும் உள்ளே அனுபவிக்க மாட்டாங்க. அதனால தான் சும்மா அந்த லிஃப்ட்டில் போவோம், லிஃப்ட்டில் பார்த்துட்டு வந்துடுவோம். சந்நிதி உள்ளெல்லாம் இருக்குதுன்றாங்க. அது யாருக்கும் நமக்கு அனுமதி கிடையாது. நாங்களும் யாரும் இதெல்லாம் போனதில்லைம்மா. இந்த முருதேஸ்வரனுடைய கோயிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கதை தான், ஆனால் நல்லாயிருக்கும். அதாவது முருதேஸ்வரர் கோயிலில் இந்த ராவணன் என்ன செஞ்சார்னா, சிவன்கிட்ட இருக்கிற ஆத்மலிங்கத்தை பெறுவதற்காக நிறைய தவம் செய்தாராம். தவம் செய்தோன்னே அந்த தவத்தினுடைய நமக்கு தான் தெரியும், எல்லா தேவர்களும் தவத்தில் மயங்கி அந்த அவருக்கு வரம் கொடுத்தாராம். என்ன வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானும் ஆத்மலிங்கத்தை கேட்டு பெற்றார். எனக்கு உங்களுடைய ஆத்மலிங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சிவபெருமானும் சரின்ட்டு அந்த ஆத்மலிங்கத்தை கொடுக்குறாரு. அதை கொடுத்த உடனே அவர் சொல்வார், இந்த லிங்கத்தை நீ எங்கேயுமே கீழேயே வைக்கக்கூடாது, வச்சுட்டா அந்த லிங்கம் உனக்கு திருப்பி கிடையாது அப்படின்னு சிவபெருமான் வரத்தில் சொல்கிறாராம். இந்த ஆத்மலிங்கத்தை கீழேயே வைக்காமல் அவன் கையிலேயே வச்சு அவர்
இறப்பை வந்து வென்றுட்டார்னா இந்த அகில உலகத்தையுமே இந்த ராவணன் அழிச்சிடுவாரே அப்படின்னு வேத முனிகள்லாம் பயந்துக்கிட்டு போய் விநாயகர்கிட்ட போய் இதை பற்றி சொல்கிறாங்க. விநாயகரும் என்ன சொல்கிறாரு, ராவணனுடைய ஆத்மலிங்கத்தை வந்து வழிபடாத வண்ணம் நான் சூழ்ச்சி ஒன்று செய்கிறேன் அப்படின்ட்டு விநாயக பெருமாள் என்ன சொன்னான்னா மாறுவேடம் போட்டுக்கொண்டு போகிறார். ராவணன் வந்து என்ன செய்வான்னா தினமும் வந்து மாலையில் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டுட்டு வருவான். ஆத்மலிங்கத்துடன் வந்து கோகர்ணாவை கோகர்ணன்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அதை கடக்கிற வேலையில் விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு கரையில் கறக்கணும். அப்போ விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவான் வந்து சூரியனை வந்து அப்படி மறைச்சிடுறாரு தன்னுடைய சக்கரத்தால். மறைச்சோன்னா அந்த நேரத்தில் லிங்கத்தை வந்து கையில் வைத்து கொண்டு எப்படி வந்து அந்த இடத்த கடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராவணன் யோசிச்சுட்ருப்பார். சிவபெருமானுக்கு பூஜை செய்வது என்று எப்படி பூஜை செய்வது என்று எண்ணிக்கிட்டு குழம்பிய நேரத்தில் அந்தணராக யார் நம்ம விநாயகர் பெருமாள் மாறுவேடம் போட்டுக்கிட்டு வந்தாராம்மா. வந்தோன்னே அந்தணராக விநாயகர் தான் ஆத்மலிங்கத்தை கையில் வைத்து கொள்வதாகவும் அந்த நேரம் ராவணன் சீவ பூஜையில் மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகிறாராம். நீங்கள் ஏன் கவலைப்படுறாங்க, இல்லை இருட்டாக இருக்குது, இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாராம். அதனால் இவர் வந்து கையில் வந்து இவர் விநாயகர் அதாவது அந்தனர் வேடம் போட்ட விநாயகர் கையில் வந்து ராவணன் கொடுக்குறாராம். அதுக்கு விநாயகர் பெருமாள் சொல்வானா, நான் 3 தடவை உங்களை கூப்பிடுவேன், அதுக்குள்ளாட்டி வந்து நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலன்னா நான் பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா சிவபூஜைக்காக ராவணன் சென்றவுடன் விநாயகர் வந்து 3 தடவை கூப்பிட்றாராம். கேட்கலன்னொடனே அது காது கேட்காத மாதிரி ஆக்கிட்டாராம். உடனே இவர் வந்து என்ன சொல்கிறாரா, அந்த சிலை லிங்கத்தை வந்து கீழே வச்சுட்டாராம். உடனே என்ன சொல்கிறார், விஷ்ணுவும் சூரியனை மறந்தது போன்ற மாயத்தோற்றத்தை விலக்கி விடுகிறாராம். உடனே தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று உணர்ந்த ராவணன் தன்னுடைய பெரும்பலத்தை கொண்டு ஆத்மலிங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாராம். எடுத்த முயற்சி பண்ணி எந்த முயற்சியுமே அந்த ஆத்மலிங்கத்தால் எடுக்கவே முடியலையாமா. உடனே ஏனெனும் ஆத்மலிங்கத்தின் சில பகுதிகள் மட்டும் உடைந்து சில இடங்களில் பரவி விழுகின்றன. அப்படியே போட்டு எடுக்கிறானாம். எடுத்தால் முடியலை. அதில் வந்து இதை வச்சு மம்முட்டியை வச்சு அதை வச்சு இதை வச்சு கோடாரி வச்சுலாம் எடுக்கிறாராம். எடுக்க முடியல. அதில் வந்து சில பகுதிகளாக பீஸாக விழுந்துச்சான். அப்படி விழுந்த ஒரு லிங்கத்தினுடைய கோயில் தான் இந்த முருதேஸ்வரர் என்ற கோயில் அழைக்கப்படுகிறது. அதாவது முருதேஸ்வரர் கோயிலை வந்து உங்களுக்கே தெரியும், அது எப்படி போகணுன்றதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் பார்த்துக்கங்க. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்பையும் நாம் அமைச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பீஸினுடைய ஆத்மலிங்கம் விழுந்ததுனால இது வந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டுட்டாங்க. என்னென்னா, நல்ல வந்து சிவனை வந்து இந்த இடத்துல லிங்கமாக இல்லாமல் சிவனுடைய உருவத்தை வந்து நம்ம வந்து ஆத்மார்த்தமாக பிரம்மாண்டமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறாங்கல்ல, வாழ்க்கையில் வந்து எந்த வெளிநாட்டுக்கு போகிறோமோ இல்லையோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துலலாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டம், மன அமைதி, இயற்கை சூழல், இதில் உள்ள பிரசாதம்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு நாக்கு வந்து அவ்வளோ டெலிஷியஸாக நல்லாயிருக்கும் பிரசாதம்லாம். அதனால் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு இருக்கும். நம்ம வைப்ரேஷன் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு நம்ம வரலாம். நம்ம பாட்டுக்கு நல்ல வைப்ரேஷனை வாங்கிட்டு வரலாம். கெட்ட எண்ணத்தை விட்டு நல்ல எண்ணத்தை வாங்கிட்டு வரலாம். இந்த பிளேஸுக்கெல்லாம் போனால் இது ஸ்ருங்கேரி சாரதாம்பாள், மூகாம்பிகை, அடுத்து உடுப்பி கிருஷ்ணனை பற்றி நான் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேம்மா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும். வாழ்க வளமுடன். இது என்னென்னா, இந்த கதையெல்லாம் நீங்கள் வந்து எதில் போட்டாலும் வரும். பட் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோவா நான் எங்கேயுமே போனதில்லை. சில பர்டிகுலருடைய விசேஷமான கோயிலெலாம் நான் இதில் வந்து நினச்சிப்பேன், மனசில் நினைக்கும், அது கடவுள் எனக்கு நடத்தி கொடுப்பாருமா. அதனால் நீங்களும் தயவுசெய்து முடிந்தால் போயிட்டு வரவும். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.